தேவர்கள் அரசராய் இருந்தாலும் தேவராஜன் இந்திரன் தன் அரண்மனையிலேயே பல அழகு வாய்ந்த தேவிமார்கள் இருந்தாலும் காமப்பசியால் ராம அவதாரத்தில் அகலிகையை இந்திரன் கபடமாக நாடினான், சாபம் பெற்றான். கவிமுனிவன் என்பவரின் மனைவியான முகுந்தைக்கு இந்திரனின் காம வேகமே கிருதாசிரமர் என்ற பிள்ளை உருவானதற்கு காரணமாக அமைந்தது. நாளடைவில் கிருதசிரமருக்கு தான் இந்திரனின் பிள்ளை என்று தெரிந்ததும் தாயை சபித்தார். தாயும் நீயே பயப்படும்படி ஒரு பிள்ளை உனக்கு பிறக்கட்டும் என சபித்தாள். மனம் நொடிந்த அவர் கணபதியை நோக்கி ஆழ்ந்த தவம் செய்தார். தவத்தின் பயனாக சித்தி புத்தி சமேதராக கணபதி தரிசனம் கொடுத்தார். அதன் பிறகு மற்ற முனிவர்களும் அவருக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பித்தனர். ஒரு நாள் அவர் தீர்க்கமான தியானத்தில் இருந்தார். தியானம் கலைய எதிரே ஒரு அரசன் நின்றான். யார் நீ என்று கேட்டார். உன் தாயின் சாபமாக நான் உனது புதல்வனாக இங்கே வந்துள்ளேன். எனக்கு மாதா பிதா யாவரும் நீரே என்று கூறினான். நான் ஒரு அயோனிஜன் என்றும் கூறினான்.